ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூக்காத பூச்செடியும் காய்க்காத காய் செடிகளுக்கும் இந்த ஒரு வாட்டர் இருந்தால் போதும், ஒரு தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொத்து கொத்தாக பூக்களும் கொடுக்கும், கொத்து கொத்தாக காய்களும் கொடுக்கும். அந்த டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இயற்கையான முறையில் ஹெர்பல் ஹேர் டை. நீங்கள் நிறைய ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் டை. ரொம்ப சிம்பிள். நேச்சுரலாக நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் டே. பெயின், பொடுகு, ஈறு, இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஈஸியான ஒரு ஹேர் டே தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் உங்கள் வீட்டு கார்டன்லேயும் நிறைய பூக்கள் கொடுக்கணுமா, அப்போ நான் சொல்கிற இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் என் வீட்டில் வந்து என்னோடய ரோஸ் செடிகளுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் அந்த தண்ணியை தான் வாரம் ஒரு டைம் நான் கொடுத்து வந்தேன். நல்ல துளிர்கள்லாம் பாருங்கள், நல்ல பஞ்சாக நல்ல எப்படி வந்திருக்கு பாருங்கள். பூக்களும் நல்ல கிளைகளில் கொத்து கொத்தாக இருக்கும். இதனோட ஸ்டெம்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய கிளைகள் விட்டு பூக்களும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும், காய்களும் அதிகமாக கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், 3 டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். 3மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோழிக்கொண்டை இவ்வளோ பெரிய பூக்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக பூத்துருக்குன்னு. நான் வேறு எந்த ஒரு கெமிக்கல் கலந்த உரமும் நான் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி லிக்விட் தான் நான் வீட்லேயே ரெடி பண்ணுற லிக்விட் தான் நான் என்னோடய கார்டனுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன லிக்விடுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைச்ச சாதம், நீங்கள் உப்பு போட்டு சமைக்கிற சாதத்துலேருந்து தண்ணியே எடுக்கக்கூடாது. உப்பு இல்லாத நீங்கள் சாதம் வேக வச்சிங்கன்னா அந்த சாதம் வந்து மீதம் இருக்க சாதத்தை நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு பக்கெட்டில் நீங்கள் போட்டு வச்சுடுங்க. 3 நாள் கழித்து அந்த சாதம் அந்த தண்ணி வந்து நல்லா புளிச்சு இந்த மாதிரி வந்திருக்கும். அதை வந்து 4:1 வீதம் நல்ல தண்ணி, நார்மல் தண்ணி விட்டு நீங்கள் கலக்கி ஒவ்வொரு செடிகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கப்பு நீங்கள் கொடுத்து வந்தீங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளில் அந்த வெள்ளை கலரில் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவு பூச்சி இருக்கிற செடிகளுக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இலைகளும் நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெர்பல் ஹேர் டைன்னு சொன்னோம். அந்த ஹெர்பல் ஹேர் டை எப்படி நம்ம தயார் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கற்பூரவள்ளி இலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரவள்ளி. இதை வந்து ஓமவல்லின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கற்பூரவல்லின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ரெஷ் இலைகள் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதை வந்து பவுடர் பதத்துலேயோ இல்லை ட்ரை லீஃபோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஃப்ரெஷ் இலைகள் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்ல இலைகளை கழுகி கொஞ்சம் கூட மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் மண்ணெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா கழுகி இந்த இலைகளை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்டோட பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. இந்த தண்டில் இருக்க இலைகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேருக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுனால நான் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க. லாங் ஹேராக இருந்தால் அதிகமாக தேவைப்படும். சின்ன ஷார்ட் ஹேராக இருந்தால் கம்மியாக தேவைப்படும். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த இலைகளை மட்டும் கையிலேயே நீங்கள் பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய பெரிய ஜாரில் நைஸாக வரலை, அதனால் நான் சின்ன ஜாரில் மாற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா நைஸாக வந்திருக்கு. நான் ஸ்பூனில் கூட நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். இல்லைன்னா வந்து அது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது திப்பியாக இருக்கும். நல்லா நைஸாக எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் பட்டு போல் மென்மையாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுக்கலாம். எப்போவுமே டை ப்ரிப்பேர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் அதனோட பலன் நமக்கு முழுமையாக நம்மளோட ஹேருக்கு கிடைக்கும். இப்போது
இந்த கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி விடக்கூடாது. 1 டம்ளர்னால் ஒரு 3/4 டம்ளர் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய டீ டம்ளர் டீ குடிப்பீங்க இல்லையா, அந்த டம்ளரில் கூட 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல ஒரு முடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல கலர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபி பொடி நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த தண்ணியில் காஃபி பொடி நல்லா கலந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்குது. இது பாதியாக சுண்டி வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நல்லா கலர் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாறின உடனே நம்ம இதில் இன்னொரு பொருள், முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அந்த காஃபி பவுடர் டிகாஷன் நல்லா லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வரும். ஹை ஃப்ளேமில் தண்ணி குறையிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நல்லா டார்க் ப்ரௌனாக வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச கற்பூரவள்ளி இலை அந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் நம்ம தண்ணியே விடலை. தண்ணி விட்டிங்கன்னா இதனோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த டிகாஷனில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. இப்போதும் சொல்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரும். டிகாஷன் ப்ரௌனாக இருந்தது. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் பச்சை கலராக இருக்கும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் நல்லா கலரி கொடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எஃபெக்டிவான இன்னொரு பவுடர் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுரி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்த்துக்கு அவுரி பொடி போட்டால் தலையிலலாம் அரிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுரி பவுடர் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம அப்ளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒழுதுடும், எல்லாம் ஃபேஸ்லாம் படும். அதனால் இப்போ கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி கொடுப்போம். நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் விடக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுக்க நல்லா பிளாக் கலராக மாறுறது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இதை ஓவர் நைட் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதையும் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம மூடி வச்சோம்னா அந்த மூடியில் இருக்க தண்ணி வேர்த்து போகுது இல்லையா, அந்த ஹீட்டில் அந்த தண்ணி இதில் படும். அதனால் நல்லா இந்த லிக்யூட் நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்கும். பாருங்கள், நம்ம இதில் வேறு எந்த கெமிக்கலுமே கலக்கலை. எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா பிளாக்காக மாறி இருக்கும். இப்போ நாம் இதை இன்னொரு கப்புக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஓரங்களில் கூட பாருங்கள் நல்லா பிளாக் கலர் கொடுக்குது. இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உடனே பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து 2-3 வாரம் நீங்கள் இந்த மாதிரி வாரம் 2 முறை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் முடியல எதிர்பார்க்கலாம். பாருங்கள், நான் கையில் தான் வேறு கப்புக்கு நான் மாற்றி எடுத்திருக்கேன். என்னோடய கையில் கூட எவ்வளோ பிளாக்காக பிடிச்சிருக்கு பாருங்கள். கையிலேயே இந்த அளவுக்கு பிளாக்காக பிடிக்குதுன்னா நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கூட நீங்கள் விட்டுருங்க. நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணி அலசி எடுத்துருங்க. ஹேரை ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் 2 முறை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே பலன் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர சூப்பராக நல்லா நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த டையில் நம்ம
இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இது கூட லெமன் இருந்தால் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸை இந்த டையில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா கலந்து கொடுத்து ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கெமிக்கல் இல்லாத இந்த மாதிரி ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தலையில் எந்த ஒரு பெயின், பொடுகு எதுவுமே இருக்காது. புண்கள் எதுவுமே இல்லாமல், அலர்ஜி தொல்லையெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம ஹேருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நம்ம ரெகுலராக சமையலுக்கு நம்ம மிக்சியில் ஏதோ ஒரு பொருள் அரைப்போம். கிரேவிக்கு ஆகட்டும், சட்னி ஆகட்டும், ஏதோ ஒன்று நம்ம அரைப்போம். அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் மிக்சி இருக்கும். நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு வாரமாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது க்ளீன் பண்ணுறது ஒரு கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில், அந்த டிஷ்வாஷை இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் ஒரே ஒரு சொட்டு இருந்தால் போதும். அதில் ஸ்க்ரப்பரை நல்லா நனைச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பர் மேலே ஒரு சொட்டு டிஷ்வாஷ் லிக்விடை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் துடைச்சி கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப ஹார்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் துடைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்ச்சி கொடுக்குறேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சுன்னு. இதையே வந்து ப்ளக் பாயிண்ட் ஒயர்லேயும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய ஒயரில் மை மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது அழுக்கெல்லாம், அதெல்லாம் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன் நான். உள் சைடும் இந்த ஸ்க்ரப்பரை வச்சே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிக்சியோட கார்னர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கார்னர் பகுதியில் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கார்னர் பகுதியிலும் இதே ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலும் பளிச்சுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணல. பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மிக்சி வந்து புதுசு போல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலையும் மிச்சம், நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வேலை பண்ணலாம். பல மணி நேரம் வேலையை நீங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய், டேக் கேர்.